இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்கள் முதலீடை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக. விடை தேடும் கேள்விகள். மார்க்கெட் இறங்க இறங்க நம்ம மைண்ட்ல கேள்விகள் அதிகமாயிரும். என்ன மாதிரி கேள்விகள்? எக்கானமி ஸ்லோ ஆயிட்டு இருக்கா? ஒரு சிம்பிள் கொஸ்டின். டெஃபினட்டா எக்கானமி இந்த வருஷம் ஸ்லோ ஆயிருக்கு. ஆரம்பத்தில் இருந்த பொருளாதார வேகமும் வளர்ச்சியும் இப்போ இல்லை. அடுத்த வருஷம் எக்கானமி இதே வேகத்தில் போச்சுனாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ். என் எதிர்பார்ப்பு என்னன்னா, அடுத்த வருஷம் எக்கானமி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலான்றது தான். ஸோ எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது அது எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாதிக்கும், என்னுடைய போர்ட்ஃபோலியோ பாதிக்கும்? பாதிப்பு இல்லாமல் இருக்குமா? இயல்பா நம்ம யோசிச்சுதான் ஆகணும் இதை பற்றி. எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது போர்ட்ஃபோலியோ பாதிப்புக்கு உள்ளாகும், உறுதியா உள்ளாகும். ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு நாம கொடுக்கிற நிறுவன மதிப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? வளர்ச்சி அதிகமா இருக்கும், நம்ம ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்கிறோம். சின்ன சின்ன கம்பெனி கூட நம்ம ஹை வேல்யூவேஷனை இப்ப கொடுக்கிறோம். நான் பார்த்துட்டு இருந்தேன் SME ஸ்டாக்ஸ். நிறைய பேர் SME ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் யூஸ் பண்ண வேர்டு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். பட் அவங்க செய்யற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுல எந்த விதமான ஸ்பெஷலைசேஷனும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. நிறுவனத்தினை எப்படி மதிக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, சேல்ஸ் மல்டிபிள் அப்படின்னு ஒரு மெட்ரிக்கை யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு 200 கோடி சேல்ஸ் இருந்தா வேல்யூவேஷன் 1200 கோடி இருக்கலாமா? லாபத்தோடு இணைக்காமல் நிறுவன மதிப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போக்கு தென்படுகிறது. இது ஏன் வருது? ஏன்னா ஒரு கம்பெனியை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு மெட்ரிக்கை எடுத்து அந்த மெட்ரிக்கை எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான் இன்னைக்கு SMEல நடந்துகிட்டு இருக்கு. சரி, லாபம் காட்டுறாங்களே, லாபத்துக்கு எவ்வளவு பி அப்படின்னு பார்த்தாக்கா அது 80-100ன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சில கம்பெனில 120 170 கேட்டாக்கா வளர்ச்சி இருக்கு, அதனால லாபம் வேகமா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜான் ரிசல்ட் சீசன்ல 4-5 ரொம்ப ப்ராமிசிங் SME ஸ்டாக்ஸை பார்த்தேன். 5% கூட லாப வளர்ச்சி இல்லை, வருவாய் வளர்ச்சி இல்லை. இதுக்காடா இவ்வளவு கூவுனீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கு. ரைட்? சரி, வளர்ச்சியும் இல்லை. அப்ப எப்படி இந்த PE ரேஷியோ சஸ்டெயின் ஆகும் அல்லது இந்த சேல்ஸ் மல்டிபிள் நியாயப்படுத்த முடியும்? நிச்சயமா முடியாது. ஸோ வளர்ச்சி இல்லைன்னா நிறுவன மதிப்பு என்ன ஆகணும்? குறையணும். பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லைன்னா நிப்டியினுடைய வேல்யூவேஷனே குறையணும். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வளர்ச்சி இல்லைன்னா அந்த கம்பெனியினுடைய தனிப்பட்ட வேல்யூவேஷன் குறையணும். மிட் கேப்ல வளர்ச்சி இல்லைன்னா அந்த தனிப்பட்ட கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷன் குறையணும். மிட் கேப் இண்டெக்ஸ்லயே ஒட்டுமொத்தமா வளர்ச்சி இல்லை நிறுவனங்கள்லனா அந்த இண்டெக்ஸினுடைய மதிப்பும் குறையணும். ஏன்னா வளர்ச்சி குறைஞ்சாலோ நெகட்டிவா போனாலோ அது நேரடியாக லாப வளர்ச்சியில பிரதிபலிக்கும். நிறுவன மதிப்பு அதை சார்ந்துதான் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் இயர் இப்படி இருந்தது அப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் இருந்த வளர்ச்சி வேற, இந்த வருஷம் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி
நம்ம நிறுவன மதிப்பை குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் இதை விட குறைவான வளர்ச்சி இருக்குன்னா அதை நோக்கி தான் நிறுவன மதிப்பை நம்ம குறைச்சாகணும். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ எக்கனாமிக் growthக்கும் நிறுவன மதிப்புக்கும் இதுதான் கனெக்டிங் ஃபேக்ட், இதுதான் ஜாயினிங் லிங்க். சரி, ஐபிஓஸ்க்கு என்ன ஆகும்? அடுத்த கேள்வி. நிச்சயமா நிறுவனங்கள்னால லாஸ்ட் இயர் ரைஸ் பண்ண மாதிரி இந்த வருஷம் ஈஸியா பணம் ரைஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஐபிஓ பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? லிஸ்டிங்ல எவ்வளவு மேல போகும்னு தான் நினைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. நான் ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி வந்த மோஸ்ட் பாப்புலர் ஐபிஓஸ் ரெண்டை பத்தி இப்ப சொல்ல போறேன். ஒன்னு இந்தியா மார்ட், இன்னொன்னு டெலிவரி. இந்த ரெண்டு ஐபிஓவும் லிஸ்டிங் போது கொண்டாடப்பட்டது, நிறுவன மதிப்பு பயங்கரமா மேல போச்சு. ஆனா அத்தோட எல்லாரும் மறந்துடுறாங்க, புதுசா வர ஐபிஓ பக்கம் போயிடுறாங்க. சில ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது நிறுவனத்தினுடைய விலை ஐபிஓ பிரைஸுக்கும் கீழே இருக்கு. இது சில ஆண்டுகள் கழித்து நடந்த ஒரு நிகழ்வு அல்லது ஒரு ட்ரெண்ட். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. ஸ்விக்கியை பாருங்க, விலை எங்க இருக்குன்னு. ரொம்ப சீக்கிரமே ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இது பல நிறுவனங்கள்ல இன்னைக்கு தென்படுது. பல நிறுவனங்களும் ஐபிஓ பிரைஸுக்கு கீழே ரொம்ப எளிதில் போகும்போது என்ன நடக்கும்? ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் குறையும். ஏன்னா நிறைய பேர் ஐபிஓல பணம் போட்டு சீக்கிரமே லாஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் புது ஐபிஓல போய் பணம் போட தயங்குவாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் அனாவசியமா பணத்தை கொண்டு போய் ஐபிஓல போடணும், பேங்க்ல சும்மா இருந்தாலும் பரவாயில்ல ஐபிஓல போடக்கூடாதுன்ற ஒரு மனநிலை கூட வரலாம். அப்ப கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்கல்ல ஐபிஓ பண்றதுக்கு, வந்துதானே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வேல்யூவேஷனை குறைங்க, லாஸ்ட் இயர் கிடைச்ச வேல்யூவேஷன் இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இஷ்யூ சைஸை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணம் திரட்டுறது கஷ்டம், நீங்க பெரிய இஷ்யூ வந்தீங்கன்னா பிரச்சனை, கொஞ்சம் குறைங்க அப்படின்வாங்க. அல்லது நீங்க உங்க கம்பெனிக்கு உங்க பிசினஸுக்கு இந்த மார்க்கெட் சூழ்நிலையில பணம் ரைஸ் பண்ணனா நீங்க பிரைஸையும் குறைக்கணும், சைஸையும் குறைக்கணும். ஸோ ஐபிஓ பிரைஸ் அண்ட் ஐபிஓ சைஸ் ரெண்டுத்தையும் குறைச்சாதான் பணம் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ப்ரமோட்டர்ஸை. ப்ரமோட்டர்ஸ்க்கு என்ன வழி? பணத்தை ரைஸ் பண்ணா போறோம்னு இருக்கும், விலையும் குறைச்சிப்பாங்க, சைஸையும் குறைச்சிப்பாங்க. இது இந்த வருஷம் டெஃபினட்டா நடக்க போற ஒரு ட்ரெண்ட். சில பேர்னால பணமே ரைஸ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ ஸ்பேஸ்ல ஐபிஓஸ் கணிசமா குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா நிறைய பேரு ப்ரீ ஐபிஓல ஷேர் வாங்கி மாட்டி லாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களெல்லாம் அந்த பணத்தையே வெளியே எடுக்க முடியாது, பணம் ஸ்டக் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும்போது எப்படி அவங்க இன்னொரு புது ஐபிஓல போய் பணத்தை போடுவாங்க? பயம் வந்துடும். ஸோ எஸ்எம்இ மாதிரி இடத்துல இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஐபிஓல. பட் எல்லா இடத்துலயுமே ஒரு பாதிப்பு இருக்கும். சைஸை குறைக்கணும், பிரைஸையும் குறைக்கணும் ஐபிஓல. லிஸ்டிங் பாப் என்று ஒரு கான்செப்ட் இருக்கு. வாங்கி 7 நாள் 8 நாள் லிஸ்டிங் வந்த உடனே விற்கிறது. அதற்கான வாய்ப்புகள் கணிசமா குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அதற்கான சென்டிமெண்ட் இல்லை, அது நடந்த ஒரு காலச்சூழல் வேற, இப்போ அந்த சூழ்நிலை இல்லை, அது நீடிக்கவில்லை. ஸோ ஐபிஓஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இது எப்படி மார்க்கெட்ல பிரதிபலிக்கும்? ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரூபி டிப்ரிஷியேட் ஆச்சா, எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் பெனிஃபிட் தான் அப்படின்னு கண்மூடித்தனமா சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், இந்தியாவில இருந்து நம்ம மெட்டல்ஸ் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டாரிஃப்னு சொல்லி ஒரு டியூட்டியை அமெரிக்கா மெட்டல்ஸ் மேல போட்டாங்க. ஸ்டீல் மேல ஒரு பர்சன்டேஜ், அலுமினியம் மேல ஒரு பர்சன்டேஜ். அப்போ இதுக்கு முன்னாடி ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாம் திடீர்னு அவங்க வயபிலிட்டியை இழந்துட போறாங்க. ஏன்னா ஒரு ஐட்டத்துக்கு 10%, இன்னொரு ஐட்டத்துக்கு 25% போட்டா எப்படி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? இது அமெரிக்கா ஏன் பண்றாங்க? அவங்க உள்ளூர்ல ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது அவங்களுடைய விருப்பம். எப்படி இன்னைக்கு அமெரிக்கா,
செல்ஃப் ரிலையண்டா தற்சார்பு நிலைமைக்கு கச்சா எண்ணெயில வந்திருக்கோ அதே போல நிறைய தொழில்களில் வரணுங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கம். அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியில இருந்து வர பொருட்களை முதல்ல தடுப்பாங்க, அப்புறம் உள்நாட்டு உற்பத்திக்கு வழி செய்வாங்க. அதன் மூலமாக தற்சார்பை அவங்க அடைவாங்க, வெளியில இருந்து பொருட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இம்போர்ட்டிங் நேஷன் நீங்க வந்து விற்காதேன்னு சொன்னாக்கா அது எப்படி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு சாதகமாக இருக்கும்? கம்ப்ளீட்டா பாதகமாக தான் இருக்கும். இதுல இருந்து விலக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து மறுபடியும் எக்ஸ்போர்ட்ல அந்த பெனிஃபிட்டை அடைய முடியும். அது மட்டும் இல்ல, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, உனக்கு நான் இந்த விலையை கொடுத்த போது எவ்வளவு ரூபாய் மதிப்பு இருந்தது? 80 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 87. நீ வந்து உன்னுடைய ரேட்டை குறைச்சிக்கன்னு இந்தியன் வெண்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்தியன் வெண்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட இன்ஃபிளேஷன், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க காஸ்ட் குறையல, ஆனா ரெவென்யூவை அவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இது தவிர டாரிஃப். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டா அது வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு சாதகமாக வருவதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கரன்சி டிப்ரிஷியேட் ஆனா கூட அந்த ருப்பி டிப்ரிசியேஷன்ல வர பெனிஃபிட்ஸை இன்னொரு பக்கம் அவங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல அப்ளை ஆக போகுது. சில இண்டஸ்ட்ரீஸால மட்டும்தான் இதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும், அல்லது இந்த பெனிஃபிட்ஸை கடந்து அவங்க அதை தங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும். ஸோ ருப்பி டிப்ரிசியேஷன் கண்மூடித்தனமா எக்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற வாதம் இன்னைக்கு எடுபடாது. ஆனா இன்னொரு பக்கம் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு பாதகமாக நிச்சயமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து நுகர்வுக்கு விற்கிறாங்க சில பேர், இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் வேல்யூ ஆட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. மேலும் சில பேர் ரூபாயினுடைய மதிப்பு குறையும் போது அவங்களுக்கு இம்போர்ட்டிங் காஸ்ட் அதிகமாயிடுது, லேண்டட் காஸ்ட் அதிகமாயிடுது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாயிடுது. இப்படி பல வகைகளையுமே மார்ஜின் கம்ப்ரெஷன், அதாவது மார்ஜின் வந்து சுருங்கும் அந்த மாதிரி தொழில்களில். ஸோ இம்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கு ரூபாய் மதிப்பிழப்பு என்பது பாதகமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிக்கு பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்காது, இம்போர்ட்டிங் கம்பெனிக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை உறுதியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மேக்ரோஸை பார்க்கும்போது பல விஷயங்களும் நமக்கு ஃபேவரபிளா இல்லை. இன்னும் நிறைய மேக்ரோஸை பத்தி பேசலாம், பட் நம்ம இது வரைக்கும் 3 மேக்ரோ பத்தி பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது நமக்கு நிறுவன மதிப்பை பத்தி என்ன தோணுது? ஒருவேளை நம்ம இப்போ வாங்க சரியான சூழ்நிலை இல்லையோ, வெயிட் பண்ணி பண்ணமோ அப்படின்ற ஒரு திங்கிங் டெஃபினட்டா சின்ன கம்பெனிஸ் நமக்கு வருது. ஏன்னா சின்ன கம்பெனிஸ் தான் வீக்கெஸ்ட். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ அல்லது ஒரு பிர்லாவோ ஒரு டாட்டாவோ, இந்த வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் கடந்து வர்றதுக்கான ஒரு சைஸ் ஸ்கேல் இருக்கு. ஆனா ஒரு சின்ன கம்பெனிக்கு அந்த மாதிரி ஸ்கேல் இருக்குமானா இருக்காது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாலடைல் எக்கனாமிக் சினாரியோல ஸ்குவீஸ் பண்ணப்படுவாங்க. எல்லா பக்கமும் அவங்களுக்கு நெருக்கடி வந்துடும். அப்போ சின்ன கம்பெனிஸ் பக்கம் இந்த நெருக்கடி இருந்தாச்சுனாக்கா அவங்களால அதிகம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதிக ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தயங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஃபேஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இது தெரிஞ்சுதான் சில நாட்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சாங்க. இந்த வட்டி விகிதம் குறைச்ச உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஓ, வட்டி விகிதம் குறைஞ்சாச்சா, அப்போ ரூபாய் காலி, ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் கீழே போகும்னு ஒரே சந்தோஷம். ரூபாயினுடைய மதிப்பு கீழே போனா அதன் பாதிப்பு நேரடியாக வரப்போகுது சாமானியர்களுக்கு. காமன் மேன் தான் ஒஸ்ட் அஃபெக்டட் ருப்பி டிப்ரிசியேஷன்ல. ஏன்னா ருப்பி டிப்ரிசியேஷன் இஸ் அ டாக்ஸ் ஆன் த காமன் மேன். ஸோ இதுல சந்தோஷப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சது மிடில் கிளாஸுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு, பட் இட் கேன் எண்ட் அப் அஃபெக்டிங் த காமன் மேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கவர்மெண்ட் இருந்தது, ஆர்பிஐ இருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகாம இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான தேவை. அரசியல் பார்வையை பார்க்குற பல பேருக்கு வந்து
இது நடந்தா கூட தேவலான்னு தோணலாம். பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் பீப்புள். மக்களுக்கு அது வந்து நல்லது செய்யாது, நம்ம யாருக்குமே நல்லது செய்யாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ருபி டெப்ரிசியேஷன் நடந்தாக அது ஆரோக்கியமானது இல்லை. இது அடுத்த பாயிண்ட். இப்படி பல கேள்விகள் நம்ம மைண்ட்ல இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கு விடையை தேட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ஒரு முதலீட்டாளனுடைய தனிப்பட்ட கடமை. இப்ப நான் இதே கேள்விகளை இந்த இடத்துல பொது வெளியில எழுப்பி ஏன் விடை தேடுறேன்னாக்கா, அதன் மூலமா நீங்களும் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு சில வியூஸ் இருக்கும். நான் சொல்ற வியூஸோட உங்களுடைய வியூஸை நீங்க பொருத்தி பார்க்கலாம். எது சரி எது தப்புன்ற ஒரு இடத்துக்கு நீங்களே போய்க்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்ற வியூஸும் இருக்கும். அந்த வியூஸையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். இதுல எந்த வியூ உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். கேள்விகளை எழுப்பும் நேரம் தான் இது. இந்த கேள்விகளுக்கான விடையை நேர்மையாக நாம தேடி பெற்றுக்கொண்டால் அந்த விடைகள் நமக்கு முதலீட்டுல ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும். அந்த வழிகாட்டி நமக்கு முதலீட்டு வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. இந்த வாரம் உங்களுக்காக 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐபியா லம்சமா, வீடு வாங்கணும்னா எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, எங்க வீடு வாங்கணும்னு யோசிச்சாச்சு, அதை எப்படி ஃபினான்ஸ் பண்ண போறோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த வெபினார் உங்களுக்கானது. 10 AM சாட்டர்டே ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்ல பாசிவா வெயிட் பண்ணலாமா, இல்ல ஆக்டிவா ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணலாமா? ஆன்சர்ஸ் எங்க கிடைக்கும்? இந்த வெபினார்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே டாக்ஸ் டென்ஷன் வருதா? டோன்ட் வரி. இந்த வெபினார்ல மல்டி அசெட் இன்வெஸ்டிங்ல எப்படி டாக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு லேட்டஸ்ட் பட்ஜெட் அப்டேட்ஸோட எங்க டீம் வராங்க at 12 PM. இப்போவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க.